ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வாங்கியிருக்கிற புதிய கேஸ் ஸ்டவ் அதோடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து விடிஎம் கம்பெனியோட டஸ்கர் அந்த மாடல். இது விடிஎம் வந்து நான் ஆக்சுவலி வந்து ப்ரீத்தி தான் வாங்க போயிருந்தேன். எனக்கு அது கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. விடிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா 12 kg கிட்ட இருந்துச்சு இந்த ஸ்டவ்வோட வெயிட்டே. பேக்கிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. இது உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா பபுள் ரேக் வச்சு பக்காவாக நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸ்டவ்வை வந்து தூக்குறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது. நல்லா அவ்வளோ வெயிட்டு, கரெக்டாக தான் 12 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. அது நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சைடில் எல்லாமே தெர்மாக்கோல் வச்சு நல்லாவே தான் சீல் பண்ணி தான் வந்துருந்துச்சு. இது அந்த நம்மளுடைய பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கயிறு வச்சு கட்டி பிரியாத மாதிரி தான் இருந்துச்சு. இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 1 மந்த்துக்கிட்ட நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் நான். இதோட குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிராஸ் எல்லாத்துலேயுமே வந்து பித்தளை தான் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற பர்னர் மேலே உள்ளதெல்லாம் பாருங்கள். இது நான் வாங்கிக்கிறது விடிஎம் டஸ்கர் தான் உங்களுக்கு இந்த பிராண்ட். இது இப்போ இது மேலே உள்ள அந்த பர்னருக்கு மேலே இருக்குல்லையே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா பால்லாம் பொங்கி ஊற்றுச்சு அப்படின்னாக்கா துடைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த உள்ளெல்லாம் போக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து இது என்னோடய பழைய ஸ்டவ். இது பீஜான்னு நான் வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் அந்த பர்னர் வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. சர்வீஸ் பண்ண சரியில்லை. அதனால் நான் இந்த ஸ்டவ்வை மாற்றிட்டேன் இப்போ நான். விடிஎம் டஸ்கர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், 10,000க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்ல வெயிட்டு. உங்களுக்கு அந்த பால்லாம் பொங்குனா கூட அந்த பர்னரில் ஊற்ற மாட்டேங்குது. நான் இது வரைக்கும் நான் ஒரு 3-4 ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் பர்னரில் ஊற்றும் நமக்கு. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் வேறு புது ஸ்டவ் வாங்கணும் அப்படி ஐடியா இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி இது வந்து எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் கொடுப்பாங்க. இதுவும் பிளாஸ்டிக்கில், ஆனால் இது வேறு ஏதோ ஸ்டீல். நாங்கள் ஆக்சுவலி கடையில் வந்து இது ஸ்டீல் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு மெட்டல் கலந்துருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் இதுவுமே என்ன குவாலிட்டி வந்து நம்மளுடைய ரெகுலேட்டரும் சூப்பராக இருக்குது. கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்பவே சூப்பராக சைடில் தான் வந்து இது கேஸ் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கச்சாமச்சா வளைவு நெளிவு இதெல்லாம் டேரெக்டாக ஒரே ஒரு பைப் தான், டேரெக்டாக ஒவ்வொரு பைப் தான் வருது கேஸ் வரத்துக்கு. எந்த ஒரு இது வந்து கீழ்ப்பக்கம் துடைக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது ஸ்டவ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மீடியம் சைஸ் பர்னர். நம்ம ரைட் சைடில் வந்து மீடியம் சைஸ் பர்னர், நடுவில் வந்து சின்ன பர்னர், லெஃப்ட் சைடில் வந்து பெரிய பர்னர். கேஸுமே நல்லா நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. இது அந்த மாதிரி வந்து நான் இதுக்கு முடிவு வச்சு இந்த 3 பர்னர் ஸ்டவ் பார்த்தினாக்கா இடிக்கும். பாத்திரம்னா பெரிய பாத்திரம் வைக்க முடியாது. இது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. எல்லா வகையிலையுமே பெஸ்ட்டுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அந்த ஸ்டவ்வை பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டவ்வோட சைஸ் ரொம்ப அகலமாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டவ் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.